பிரியாணியை பேக் பண்ணியிருக்கீங்களா? வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் தயிர் மட்டும் போட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ண நம்ம மட்டனில் நம்ம குக் பண்ண ரைஸை போட்டு இப்போ பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மட்டனை ஊற வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தயிர் நல்லா 2-3 கப் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் ஸ்பைசஸ், இது எலுமிச்சை சாறு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இந்த எல்லா மசாலாக்குள்ளேயும் அப்படியே நம்ம எதுவும் வதக்காமல் பச்சையாகவே சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்க்கலை. 200 to 250 ml எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறோம். கழுவி வச்சுருந்த மட்டன் துண்டுகளையும் சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். நாளைக்கு சமைக்கணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் இதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது ஓவர் நைட் மேரினேட் ஆகிடுச்சு, ஒரு 12 to 14 மணி நேரம். இப்போ நம்ம பேக்கிங் ஷீட்டில் போட்டுட்டு நம்மளோட ரைஸை வேக வச்சு இது மேலே லேயர் பண்ண போகிறோம். 2 kg மட்டனுக்கு நான் 1.25 kg அளவுக்கான ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நமக்கு தண்ணி கொதி வந்ததும் அதுக்குள்ளே போட்டு நம்ம ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போதும் அதில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸும் உப்பும் சேர்த்துருக்கேன். வெந்த சாதத்தை வடிகட்டி இப்போ நம்ம மட்டனில் லேயர் பண்ண போகிறோம். எந்த ஒரு பண்டிகைனாலும் அந்த பண்டிகையை இன்னும் ஸ்பெஷல் பண்ணுறது அந்த கிச்சன்லேருந்து வர அந்த விசில் சத்தமும் அந்த வாசனையும் தான். பண்டிகை அன்னைக்கு நம்மளை யாருமே எழுப்ப வேணாம், கிச்சன்லேருந்து வர அந்த விசில் சத்தமும் வாசனையுமே நம்மளை பாதி தூக்கத்துலேருந்து எழுப்பிடும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த ரைஸை மட்டன் மேலே லேயர் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலை நான் மேலே இதில் போடுறேன். ஏன்னா நம்ம ரைஸில் எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா கார்னிஷ்காக எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப் சூடான பாலில் குங்குமப்பூ சேர்த்து இதை நம்ம கலரிங் ஏஜெண்ட்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஜிலேபி பவுடர் கூட இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் 2த்தையும் இங்கே செஞ்சு காட்டியிருக்கேன். கார்னிஷ்காக எடுத்து வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா, அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சமாக பட்டர் துண்டுங்க அங்கே இங்கேயும் தூவி இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறமா போடுற இந்த எலுமிச்சை சாறு ரைஸை இன்னும் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு போகலாம். எந்த டெம்பரேச்சரில் வச்சு நம்ம இதை பேக் பண்ணோம் அப்படின்றது, இதை சீல் பண்ணுறதும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா காற்று உள்ளே போகாமல் கரெக்டாக சீல் பண்ணிவிடுங்க. உங்கள் அவனை 450 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆனதும் அதை 45 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து திரும்பவும் 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 30 மினிட்ஸ்க்கு அதை நம்ம தம்முக்கு விடணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு இந்த பிரியாணி குக் ஆகும். நம்ம குக் பண்ணி போட்ட ரைஸ் எப்படி அதில் குழையாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம அவனில் பேக் பண்ணுறப்போ நம்ம ரைஸ் குழையாது. கீழே நம்ம போட்டிருந்த அந்த மட்டன் துண்டுங்களுக்கு நல்லா ஈவனான ஹீட் கிடைக்கும். அதாவது நெருப்படுப்பில் சமைக்கிற அதே ப்ரொசீஜர் தான். நம்ம இங்கே எந்த மீட் டெண்டர்ஸும் யூஸ் பண்ணல. இந்த ஓவர் நைட் மேரினேஷனில் நம்ம போட்ட அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் மட்டன்லாம் இழுத்து அப்போவே மீட் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நம்ம அவனில் பேக் பண்ணுறப்போ அது இன்னுமே சாஃப்டாகவும் ரொம்ப டெண்டராகவும் அரோமேட்டிக்காகவும் குக் ஆகிருக்கும். இந்த மட்டன் கூட சேர்ந்து குக் ஆகிற இந்த ரைஸ்லேயும் மட்டனோட எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கி ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நியர் டு தட் அதே டேஸ்ட்டுக்கு இது வந்திருக்கும். இந்த நேரத்தில் எனக்கு எங்கள் பாட்டி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எந்த ஒரு சாப்பாடும் எவ்வளோ குயிக்காக குக் ஆகுதோ அவ்வளோ லேட்டாக டைஜஸ்ட் ஆகும். எவ்வளோ லேட்டாக அதை நம்ம குக் பண்ணுறோமோ அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும்னு. நிஜமாவே இந்த பிரியாணி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சோடாவை தேடி போகவே மாட்டீங்க. அவ்வளோ மைல்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க, நாங்கள் ஸ்டவ்வில் எப்படி இது சமைக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. நீங்கள் இதே மாதிரியே ஒரு
குக்கிங் பேனில் உங்களோட மட்டனை வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி ரைஸை லேயர் பண்ணி ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஃபுல் ஃப்ளேமில் உங்கள் அடுப்பு இருக்கட்டும். அந்த 20 நிமிஷம் நம்ம மட்டன் நல்லா குக் ஆகிறதுக்கு அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தவா இல்லைன்னா அந்த தம்முக்கு விடுற எந்த பாத்திரம் இருக்கோ அதை எடுத்து வச்சு 40 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை தம்முக்கு விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸியான மட்டன் வித் ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம மட்டன் எப்படி குக் ஆகும் அப்படின்னு. நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி பெரிய பேட்ச் ட்ரை பண்ணாமல் சின்ன பேட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரமலான் கொண்டாடும் நண்பர்கள் எல்லாருக்கும் ரமதான் நல்வாழ்த்துக்கள்.